சோட்டு இங்க பாத்தியா? என்கிட்டயும் ரோஜா கிட்டயும் பபிள் கன் இருக்கு தெரியுமா? சூப்பரா வரும். இதுதான் டால்பின் பபிள் கன். டால்பினோட வாயிலிருந்து எவ்வளவு சூப்பரா பபிள்ஸ் வருதுன்னு பாத்தியா? நல்லா இருக்கு ரோஜா, சூப்பரா இருக்கு உன்னோட டால்பின் பபிள் கன். என்கிட்டயும் இதே மாதிரி பபிள் கன் இருக்கு தெரியுமா? ஆனா பிங்க் கலர்ல இருக்கும். இருங்க இருங்க, அதை எடுத்துட்டு வந்து ஊதி காமிக்கிறேன். அதுல இருந்து கூட நிறைய பபிள்ஸ் வரும். உன்கிட்டயும் பபிள் கன் இருக்கா? பிங்க் கலர்ல தான் இருக்கு. ஆனா இத பாக்குறப்ப கன்னு மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு சோட்டு. இத வச்சு இன்னைக்கு சாயந்தரம் ஃபுல்லா நம்ம 3 பேரும் விளையாடிட்டு இருக்கலாம். ஜாலியா இருக்கும். சோட்டு இங்க பாத்தியா? எங்க அம்மா எனக்கு கூட உன்னோடது மாதிரியே ஒரு பபிள் கன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா பிளாக் கலர். பாத்தியா, கன்னுனா இந்த மாதிரி பிளாக் கலர்ல தான் இருக்கணும். இதுல இருந்து கூட சூப்பரா பபிள்ஸ் வரும் தெரியுமா? சரி வாங்க, நம்ம 3 பேரும் ஒரு கேம் வச்சு விளையாடலாம். என்ன கேம் ரோஜா? அதையும் நீயே சொல்லிடு. என்ன கேம்னா, நம்ம 3 பேரும் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பபிள்ஸ் அடிக்கணும். யாருக்கு அதிகமா வருதோ அவங்க தான் வின்னர். என்னது இது? உங்களோட மொக்க பபிள் கன் எல்லாம் வச்சு நீங்க எல்லாரும் போட்டி வச்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு ராகுல் எங்களோட பபிள் கன் மொக்க பபிள் கன்னுங்கற? உன்கிட்ட பபிள் கன் இருந்தா எடுத்துட்டு வா, நம்ம 4 பேரும் சேர்ந்து விளையாடலாம். விளையாடுறதுக்கெல்லாம் நான் வரல. போட்டி நான் வர்றேன். என்னோட பபிள் கன் எடுத்துட்டு வரேன். பாருங்க முதல்ல என்னோடது. பாத்தீங்களா? பாக்குறக்கே வந்து மெஷின் கன் மாதிரி இருக்கும். எப்படி பாக்குறக்கே டெரரா இருக்குல்ல? உங்களதை விட சைஸ்லயும் பெருசு. முன்னாடி பாருங்க எவ்வளவு ஹோல்ஸ் இருக்குன்னு. இங்கதான் இது பாத்தீங்களா? அப்படியே அச்சு அசல் ஒரு கன்னு மாதிரி இருக்குல்ல? எங்க ராகுல் முன்னாடி திருப்பி காமி, எப்படி இருக்குன்னு பாக்குறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஏ ராகுல், இப்ப உன்னோட பபிள் கன் பெருசா எங்க பபிள் கன் பெருசா? நீங்க என்ன போட்டியா நடக்குது? எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்க பபிள் கன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? என்னோட பபிள் கன்னை பார்த்த உடனே பயந்து ஓட பாக்குறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். யாரு பபிள் கன் பெருசுன்னு நம்ம போட்டி வச்சுக்கலாமா? போட்டியா? சரி, போட்டிக்கு ரூல்ஸ் என்ன நீயே சொல்லிடு. அதுக்கப்புறம் கடைசியா ஏமாத்த கூடாது. உங்க 3 பபிள் கன்ல இருந்து வர்ற பபிள்ஸை விட என்னோட ஒரே ஒரு பபிள் கன்ல இருந்து வர்ற பபிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல. அது எப்படி? உன்னோட ஒரே ஒரு கன்னு எங்க 3 கன்னை விட அதிகமா வருமா? இதெல்லாம் என்னால சுத்தமா நம்ப முடியல ராகுல். அப்படி வந்துருச்சுன்னா உங்க 3 பபிள் கன்னையும் என்கிட்ட கொடுத்துட்டு பேசாம போயிடணும். ஓகேனா போட்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டே ராகுல், என்னடா போட்டி அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நீயே சொல்லுடா, இந்த போட்டியில இவங்க 3 பபிள் கன்ல இருந்து வர்ற பபிள்ஸை விட என்னோட கன்ல இருந்து வர்ற பபிள்ஸ் அதிகமா வரும்னு நான் சொல்றேன். அப்படி வந்துருச்சுன்னா இவங்களோட 3 கன்னையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். இல்லாட்டி நான் என்னோட கன்னை அவங்க கிட்ட கொடுத்துருவேன். சிண்டு, போட்டி வச்சுக்கிறக்கெல்லாம் எங்களுக்கு ஓகே தான் சிண்டு. ஆனா இந்த ராகுல் பையன் எப்பவுமே ஏமாத்தி தான் சிண்டு ஜெயிப்பா. அதனால தான் எங்களுக்கு பயமா இருக்கு. போட்டிக்கெல்லாம் நாங்க வரலன்னு சொல்றோம். உங்களுக்கு என்ன இப்ப? ராகுல் உங்களை ஏமாத்தி ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் ராகுல் பக்கமே இருக்கேன். அவன் ஏமாத்தாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? நீங்க உங்க 3 பபிள் கன்னை வச்சு பபிள்ஸ் பண்ணுங்க. அவன் அவனோட ஒரே ஒரு கன்னை வச்சு பபிள்ஸ் பண்ணட்டும். வாங்க வாங்க, நல்லா மாட்டினீங்களா? சரி, நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏ ரோஜா, பூஜா, சோட்டு, பயப்படாம ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தான் இருக்கேன்ல. அவன் எந்த சீட்டிங் வேலையும் பண்ண மாட்டான். சிண்டு பாத்துக்கோ சிண்டு, எங்களோட ஃபர்ஸ்ட் பபிள் கன்னை வச்சு பபிள்ஸ் பண்றோம். நிறைய வருது இல்ல? ஏ ரோஜா, பபிள்ஸ் வருதுன்னு சொல்லு. நிறைய வருதுன்னெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத. ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு. அந்த டால்பின் பபிள் கன்னை வச்சு இது பண்ணிட்டு இருந்தீங்களே, அதுலயாவது நிறைய வருதான்னு பார்க்கலாம். எடுத்து விடுங்க. சுத்தம். இந்த டால்பின் பபிள் கனுக்கு இந்த முன்னாடி விட்டதே பரவாயில்ல. இதுல ரொம்ப கம்மியா வருது. ஏ சோட்டு, ரோஜா, நீங்க 2 பேரும் இருங்க. நான் இந்த பபிள் கன்னை வச்சு பபிள்ஸ் பண்றேன். அப்படியே நம்ம பண்ணும்போது நல்லா தானப்பா வந்துச்சு. இப்ப மட்டும் வர மாட்டேங்குது. சிண்டு, நீயே நல்லா பாத்துக்கோ சிண்டு. இப்ப நான் விடும்போது நிறைய வருது இல்ல? இல்ல பூஜா, கம்மியா தான் வர்ற மாதிரி இருக்கு பூஜா. சரி இருங்க, ராகுலுக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவை சொல்ல போறேன். நீ எதுக்கு அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? பூஜா, நீயே பாரு. ராகுல் எந்த சீட்டிங்கும் பண்ணல, சரியா? நீங்க 3 பேரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டீங்க. அந்த 3 பபிள் கன்ல இருந்து இவ்வளவுதான் பபிள்ஸ் வருது. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. போ சிண்டு, உன்னை நம்பி போட்டிக்கு வந்தது ரொம்ப தப்பா போச்சு. அந்த ராகுல் பையன் ஏதோ ஏமாத்துறான்னு நல்லா தெரியுது. ஆனா என்ன ஏமாத்துறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. லாஸ்டா நான் இந்த பிளாக் பபிள் கன்னை வச்சு ட்ரை பண்ண போறேன். இதுலயும் வரலனா பாத்துக்கோ. நான் சொன்னேன் இல்ல பூஜா, நீங்க தான் போட்டியில தோக்க போறீங்கன்னு. பேசாம அப்பவே உங்க பபிள் கன்னை கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்ப தேவையில்லாம தோத்து என்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க. என்ன பூஜா, இன்னும் 2 நாள் ஆனாலும் உன்னோட பபிள் கன்ல இருந்து இவ்வளவுதான் பபிள்ஸ் வரும். பேசாம வச்சுட்டு போ பூஜா. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத பூஜா. பபிள்ஸ் எல்லாம் நல்லா நிறைய தான் வருது. நல்லா கால்ல மிதிச்சு விளையாடலாம். நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கம்மியா வர்ற மாதிரி இருக்கு பூஜா. சரி, நீ போய் நில்லு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏ சிண்டு, நீயும் ராகுலோட சேர்ந்து சீட்டிங் பண்ணிட்டு இருக்கியா? எங்க பபிள் கன்னை வாங்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? என்னடா ராகுல், அவங்க தான் அடிச்சு முடிச்சிட்டாங்களே, எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன்னோட பபிள் கன்னை எடுத்து பபிள் செய்ய, அப்பதானே தெரியும்.
பண்றேன்டா பண்றேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லிக்விட் இருக்கு. என்னது ஸ்பெஷல் லிக்விடா? ஏண்டா அவங்க பண்ணும்போது சாதாரண லிக்விட்ல பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஸ்பெஷல் லிக்விட்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இதுதான் உன்னோட ஏமாத்துற வேலையா? டே சிண்டு, ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி ஓப்பனா பண்ண மாட்டேன். யாரும் தெரியாதப்பதான் பண்ணுவேன். டன்டடைன், இங்க பாத்தீங்களா என்னோட பபிள் கன்ல இருந்து வர்ற பபிள்ஸ்ல நீங்க 3 பேர் காணாம போயிருவீங்க. அவ்வளோ பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? ஒரே நிமிஷத்துல உங்க 3 பேர்த்தையும் மூடிருச்சு. இதுதான் பபிள்ஸ். நீங்களும் தான் விட்டீங்களே, எப்படி இருந்துச்சு? சோட்டு, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் சோட்டு. இப்ப பாரு ராகுலோட பபிள் கன்ல இருந்து எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு. அட, அவங்க 3 பேர்த்தோட பபிள் கன்ல இருந்து சேர்த்து பார்த்தா கூட இதை விட கம்மியா தான் வரும் போல இருக்கு. ராகுல் சொன்ன மாதிரி பயங்கரமா இருக்கு. ஏ ரோஜா பூஜா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஸ்பெஷல் லிக்விட்னு சொல்றான்ல, அந்த ஸ்பெஷல் லிக்விடை யூஸ் பண்ணி உங்க பபிள் கன்ல இருந்து எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 2 பேர் அட் அ டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சிண்டு சிண்டு பாத்தியா, இப்ப கொஞ்சம் பபிள்ஸ் ஜாஸ்தியா வர்ற மாதிரி இருக்கு சிண்டு. நீயே பாரு சிண்டு, எங்களுக்கு தானே ஜாஸ்தி. இல்ல பூஜா, இப்ப பார்த்தா கூட உங்களுக்கு கம்மியா தான் தெரியுது பூஜா. எப்படி பார்த்தாலும் ராகுலோட தான் ஜாஸ்தியா வர்ற மாதிரி தெரியுது. எங்கேயோ இடிக்குதே. 3 சேர்ந்தா கூட ராகுல் ஒரே ஒரு பபிள் கன்னுக்கு ஈக்குவலா வரலையே, ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கே. டே சிண்டு, எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பவே பேசாம வின்னரை அனௌன்ஸ் பண்ணுடா. அப்படியெல்லாம் நீ சொல்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க ரோஜா பூஜா, எல்லாரும் அவங்கவுங்க பபிள் கன்னை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ராகுல் அவளோட பபிள் கன்னை எடுத்துக்கிட்டோம். அட் அ டைம்ல விடுங்க. அப்பதான் என்னால கரெக்டா மெஷர் பண்ண முடியும் யாரோட கன்ல இருந்து அதிகமா பபிள்ஸ் வருதுன்னு. கமான், 3 ரவுண்ட் இருக்கு. 3 ரவுண்டோட எண்டுல தான் யாரு வின்னர்னு என்னால முடிவு பண்ண முடியும். ஓகே சிண்டு, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். அப்புறம் என்ன, ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான், அட் அ டைம்ல பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். எனக்கு என்னமோ இந்த டைம் பாக்குறப்ப ரோஜா பூஜாவோட பபிள் கன்ல இருந்து அதிகமா பபிள்ஸ் வர்ற மாதிரி தெரியுதே. டே சிண்டோ, என்னடா கண்ணு உனக்கு சரியா தெரியலையா? சரி சரி, ஓகே. ரோஜா பூஜா சோட்டு, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இந்த போட்டியோட உண்மையான வின்னர் ராகுல் தான்ப்பா. அவனோட பபிள் கன்ல இருந்து தான் உண்மையாவே ரொம்ப அதிகமான பபிள்ஸ் வந்துச்சு. சாரிப்பா. இதுக்குதான் சிண்டு நாங்க அவ்வளவு தடவை சொன்னோம் ராகுலோடலாம் நாங்க விளையாட மாட்டோம்னு. அவன் ஏதோ ஒரு சீட்டிங் வேலை பண்ணி எங்களோட 3 பபிள் கன்னையும் எடுத்துட்டான்ல. நீயும் அவனுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ என்னமோ பண்ணு சிண்டு, இதுக்கு மேல நாங்க உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஆமா சிண்டு, நாங்க 3 பேர் இனிமேல் உங்க கூட விளையாடவே மாட்டோம். நாங்க தனியா தான் எப்பவுமே விளையாடுவோம். ஜாலியா நாங்க பாட்டுக்கு பபிள் கன் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ராகுல் பையன் வந்து ஏமாத்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்னது இது? திரும்ப திரும்ப ராகுல் ஏமாத்திட்டான்னே சொல்றாங்களே. ஒருவேளை உண்மையாவே ஏமாத்திருப்பானோ? அவங்கிட்டயே பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து போட்டு வாங்க வேண்டியதுதான். டே ராகுல், சூப்பரா அவங்களை ஏமாத்தி 3 பபிள் கன்னி வாங்கிட்டடா. பயங்கர புத்திசாலிடா நீயே. டேய், நான் தான் சொன்னேன்ல, அவங்களை எல்லாம் ஏமாத்துறது எனக்கு ஒரு சப்ப மேட்டர்டா. அவங்க 3 பபிள் கன் வச்சிருந்தாங்க. நைஸா பேசி போட்டிக்கு வர வச்சு எப்படி வாங்கினேன் பாத்தியா? ஆமாண்டா ராகுல், உண்மையாவே பயங்கரமான புத்திசாலி. டே எனக்கும் அந்த ஐடியாவை சொல்லி கொடுறா. அப்பதானே நானும் மத்தவங்களை அதே மாதிரி ஏமாத்த முடியும். ப்ளீஸ்டா. சொல்றேன்டா சொல்றேன், எங்கிட்ட இருந்து கத்துக்கோ. என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த பபிள் கன்குள்ள எல்லாம் 3 பேட்டரி 4 பேட்டரின்னு போடணும். அதுல ஒரு பேட்டரி பழசா போட்டுட்டேன். சரியா? பழைய பேட்டரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பபிள் கன் சரியா வேலை செய்யாது, ஸ்லோவா தான் வேலை செய்யும். அதனால கம்மியா தான் பபிள்ஸ் வரும். அப்படின்னா உன்னோட பபிள் கன்ல மட்டும் 4 புது பேட்டரி, அவங்களுக்கு எல்லாம் பழசா? ஏ ரோஜா பூஜா வாங்க. டேய், இப்ப எதுக்குடா தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு இருக்க? பேசாம இருக்க மாட்டேன்? என்ன சிண்டு, எங்க கிட்ட இருந்த 3 பபிள் கன்னி தான் நீங்க 2 பேர் ஏமாத்தி வாங்கிட்டீங்களே. இப்ப எதுக்கு கூப்பிட்ட சிண்டு? நீங்க சொன்னப்ப நான் நம்பல. இந்த ராகுல் பையன் உங்களை ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கான். உங்க பபிள் கன்ல எல்லாம் பழைய பேட்டரி போட்டு அவனோட பபிள் கன்ல மட்டும் புது பேட்டரி போட்டிருக்கான். அதனால தான் உங்க பபிள் கன்ல எல்லாம் கம்மி பபிள்ஸும் அவனோட பபிள் கன்ல இருந்து அதிகமான பபிள்ஸும் வந்திருக்கு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. டே சிண்டு, என்ன பகச்சுக்கிட்டே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நல்லா மாட்ட போறடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி பொம்மா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.